ஹே காய்ஸ், இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு வீட்டில் பேய் இருக்குன்னு சொன்னால் அது பயம். ஆனால் அந்த வீட்டு சுவரில் பேயே உங்ககிட்ட வந்து பேசுனா, மேரியனி எனக்கு உதவி செய் இன்னும் சுவரில் திடீர்னு எழுத்துக்கள் தோணுனா, ஒரு நடு ராத்திரி வெளியே நல்ல பனி கொட்டுது, நீங்கள் அந்த பெரிய வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. திடீர்னு மாடி மேலேருந்து யாரோ வேகமாக ஓடுற சத்தம் கேட்குது. ஆனால் மேலே யாருமே இல்லை. நீங்கள் உள்ளே போகும்போது உங்கள் காதில் யாரோ மெல்ல மேரின்னு கூப்பிட்டு மூச்சு விடுற சத்தம் கேட்குது. அது ஒரு சாதாரண வீடு இல்லை, அது சாவோட வாசல். 1862 கட்டப்பட்ட அந்த வீட்டில் பல வருஷங்களாக ஒரு நன், அதாவது கன்னியாஸ்திரி உருவம் தோட்டத்தில் நடக்கிற சத்தம், திடீர்னு பறக்கிற கற்கள், காதில் பறக்கிற மணி சத்தம்னு அந்த இடமே ஒரு நரகமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் மனுஷங்க வாழ்ந்தாங்க, ஆனால் மறுபக்கம் இறந்து போன ஆத்மாக்கள் அந்த வீட்டில் ஆட்சி செஞ்சாங்க. இங்கிலாண்டில் இருக்கிற மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ்னு பெயர் எடுத்த இந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு மனுஷன் நுழைஞ்சாலும் அவனோட தூக்கம் தொலைஞ்சு போகும். அங்கே நடந்த அந்த பயங்கரமான உண்மை சம்பவங்களையும் ஹாரி பிரின்ஸ்னு ஒரு கோஸ்ட் ஹண்டர் அங்கே கண்டுபிடிச்ச அதிர்ச்சி ஊட்டும் உண்மைகளை இங்கிலாண்டோட எஸ்ஸெக்ஸ் பகுதியில் ஒரு அமைதியான கிராமம் இருந்துச்சு. அங்கே இருக்கிற அந்த பழைய பார்லே ரெக்ட்ரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா உங்கள் முதுகில் யாரோ ஜில்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும். கதவு தானாக திறக்கும், காலடி சத்தம் உங்கள் பின்னாடியே கேட்கும், ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கதை வெறும் பயம் இல்லை, இது ஒரு 70 வருஷ கால மர்மம், ஒரு காதல் தோல்வி, உயிரோட சுவருக்குள்ளே வச்சு கட்டப்பட்ட ஒரு கன்னியாஸ்திரி, அதாவது நன். அது மட்டும் இல்லாமல் செத்து போன பதரிகள் ரெக்டர்ஸ் திரும்பி அந்த வீட்டில் வாழ்கிறதா சொல்லப்படுற உண்மை சம்பவங்களோட தொகுப்புகள் தான் இந்த பார்லே ரெக்ட்ரி. அதாவது இப்போ ரீசண்டாக ஒரு நன் அப்படின்னு ஒரு பேய் படம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த நன் கான்செப்ட் இந்த பார்லே ரெக்ட்ரியிலேருந்து தான் அது எடுத்ததாக ஒரு பேச்சு இருக்குது. இங்கே வாங்க அது என்னன்னு பார்ப்போம். பார்லே ரெக்ட்ரி அது 1862 ரெவரண்ட் ஹென்ரி புல்னு ஒரு பதரியால் கட்டப்பட்டது. இந்த இடத்துல முன்னாடி ஒரு பழைய மொனாஸ்ட்ரி, அதாவது மதலயம் இருந்ததா நம்பப்படுது. கட்டிய சில வருஷங்களிலே அங்கே வினோதமாக நடக்க ஆரம்பிச்சது. அங்கே இருந்தவங்க யாரோ நடக்கிற சத்தம், துரத்துற ஒரு கன்னியாஸ்திரி உருவத்தை பார்த்ததா சொன்னாங்க. ஒரு கதைப்படி ஒரு நன்னு ஒரு மாங்கை காதலிச்சாங்க. ஆக்சுவலாக நன்னுங்கிறவங்க மேரேஜே பண்ணிக்க மாட்டாங்கன்றதா உண்மை. ஆனால் இவங்க காதலிச்சிருக்காங்க, யாருக்கும் தெரியாமல் அவங்க போய் தனியாக பேசியிருக்காங்க. அப்போது ஒரு ஸ்டேஜில் அவங்க ஒரு ஓடி போகலாம், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஓடி போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. சரின்னு ஓடி போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிறவங்க இவங்கள பார்த்துட்டாங்க. அதனால் அவங்கள பிடிச்சி அந்த நன் காதலிச்சவரை அடித்து துன்புறுத்தி அந்த நன்னு அவங்க கண்ணு முன்னாடி கொன்னுட்டாங்களாம், அடித்து துன்புறுத்தி கொன்னுட்டாங்க. அதே மாதிரி அந்த நன்னை பிடிப்பட்டு உயிரோட சுவருக்குள்ளே வச்சு கட்டப்பட்டதாக சொல்லுவாங்க. இதுதான் அந்த இடத்துல பேய் நடமாட்டத்துக்கு காரணம்னு மக்கள் நம்புகிறாங்க. இப்போது ஹென்ரி புல்க்கு அப்புறம் அவர் மகன் அங்கே தங்கினார். அவரும் பல பேரானார்மல் விஷயங்களை நடக்கிறத சொன்னார். 1929 ஹாரி பிரைஸ்ன்ற பிரபல கோஸ்ட் ஹண்டர் அங்கே ஆய்வு பண்ண ஆரம்பித்தார். அவர் இருந்த சமயத்தில் திடீர்னு மணி அடிக்கிறது, பொருட்கள் தானாக பறக்கிறது, மேலே இருந்து கற்கள் விழுகிறதுன்னு எல்லாம் நடந்துச்சு. ஹாரி பிரைஸ் இதை பற்றி பத்திரிகையாளர்கிட்ட எழுதி தான் இந்த வீட்டை உலகம் தெரிஞ்சுக்க செஞ்சார். இப்போது 1930 ரெவரண்ட் லியோனல் ஃபாய்ஸ்டர் மக்களோட அங்கே தங்கினார். அவர் மனைவி மேரியன் ஃபாய்ஸ்டர் இருந்த சமயத்தில் பேய் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
சுவரில் திடீர்னு மேரின் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு எழுத்துக்கள் வரும். அவங்கள வந்து மேரின் யாரோ வந்து தூக்கி போடுற மாதிரி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப நிறைய நடந்துச்சு. ஆனால் பின்னால் வந்து பல ஆய்வாளர்கள் வந்து மேரின் அவங்க தான் வந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணி கூட்டத்தை வந்து ஏமாத்துனாங்கன்னு சந்தேகப்பட்டாங்க. இப்போது வந்து 1939 அந்த வீடு புது ஓனர் திடீர்னு ஒரு விளக்கை தள்ளி விட்டதால் வீடு முழுசாக தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. வீடு எரியும் போது அங்கே ஒரு உருவம் ஜன்னலில் தெரிஞ்ச மாதிரி சில மக்கள் சொல்லுவாங்க. 1944 அந்த இடத்தை முழுசாக இடித்து முன்னாடி சொன்ன அந்த நன்னோட எலும்புகள் அங்கே இருக்கான்னு தோண்டினாங்க. சில சின்ன எலும்புகள் வந்து கிடைச்சது. அதை வந்து மரியாதை செஞ்சு வேறு இடத்துல புதைச்சிட்டாங்க. இந்த வீடு இப்போ கிடையாது. ஆனால் அந்த இடம் இன்னும் பயமுறுத்துகிற ஒரு இடமாக தான் இருக்குது. ஹாரி பிரைஸோட ஆய்வுகள் வந்து பல பேரால் சந்தேகப்பட்டாலும் பார்லி ரெக்டரி இங்கிலாந்து வந்தோட பெரிய பேராநார்மல் மிஸ்ட்ரியாக இன்னைக்கு வரைக்கும் கருதப்படுது. சில பேர் இதை வந்து உண்மையான பேய் வீடுன்னு சொல்கிறாங்க. சில பேர் இதையெல்லாம் ஹாரி பிரைஸ் பண்ணின ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பார்லி ரெக்டரி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது பேய் வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வேணும், வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.